வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பார்லிமென்ட்ல ஒரே அமளி துமளி நடந்துகிட்டு இருக்கு. லோக்சபாவுக்கு வந்து அங்கே எதிர்க்கட்சி எம்பிக்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்லாத மோடி இன்னைக்கு ஓம் பிர்லா பின்னால ஸ்பீக்கர் பின்னால ஒளிஞ்சுகிட்டு ராஜ்யசபால போய் மூக்க சிந்தி முனகி இருக்கிறாரு. என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க, எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் சேர்ந்து எனக்கு குழி தோண்ட முயற்சி பண்றாங்க. என்னுடைய பாப்புலாரிட்டி, என்னுடைய சக்சஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் என்னுடைய இமேஜ டேமேஜ் பண்ண முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, வழக்கம் போல காங்கிரஸையும், நேருவையும் விமர்சனம் பண்ணி இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நாடு பூரா இதுதான் முக்கியமான விவாத பொருளாக இருக்கு. பாஜக தரப்புல இருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட்ல வந்து நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும்? அதுவா இடம் பார்லிமென்ட்க்கு? இவங்க எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் உண்மையிலேயே தேசபக்தி இருந்ததுன்னா, நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்லிமென்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்புறாங்க. 2வது முக்கியமான கேள்வி, நரவாணை எழுதின புக் இன்னும் அபிஷியலா வெளியில கூட வரல. ஒன் அன்ஆத்தரைஸ்ட், அன்பப்ளிஷ்ட் ஒரு புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ வச்சு எப்படி எதிர்க்கட்சி தலைவர் கேள்விகளை எழுப்பலாம்? அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்பியிருக்கிறாங்க. 3வது, இப்படியெல்லாம் செஞ்சு மோடியோட இமேஜ டேமேஜ் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் மீது வச்சிருக்கிறாங்க. இந்த 3 கேள்விகளுக்கான பதில தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல் முக்கியமான கேள்வி, நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள பார்லிமென்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாமா? இதற்கான பதில், பார்லிமென்ட்ல டிஸ்கஸ் பண்ணாம வேற எங்க டிஸ்கஸ் பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்றிய அரசு தரப்பில இருந்து ஒரு கிளாரிட்டியோட வெளியுறவுத்துறையில என்னென்ன நடக்குது? பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு? டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு? என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது? அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டியோட ஒன்றிய அரசு தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்திருந்ததுன்னா, இந்த டிஸ்கஷன் எழுந்திருக்குமா? இந்த கேள்விகள் நாடாளுமன்றத்துல எழுந்திருக்குமா? அப்படிப்பட்ட எந்த ஒரு தெளிவும் காலங்காலமாக ஒன்றிய பாஜக அரசுகிட்ட இருந்து வரமாட்டேங்குது. இது ஆரம்ப காலத்து கல்வான் தாக்குதல் எடுத்துக்கங்க, புல்வாமா எடுத்துக்கங்க, பெஹல்காம்ல நடந்த தாக்குதல் எடுத்துக்கங்க, ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துக்கங்க, இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ எடுத்துக்கங்க. இல்ல இந்தியா, யுஎஸ்க்கு நடுவுல நடந்த ட்ரேட் டீல எடுத்துக்கங்க. இதுல எதுலயுமே ஒன்றிய அரசு தரப்பில இருந்து தெளிவாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் வந்திருக்கா? ஒவ்வொரு விஷயத்திலயும் பாருங்க, புல்வாமால எத்தனை கேள்விகள். பின்னாள்ல இவங்களுடைய பாஜக கட்சியைச் சேர்ந்த ஆளுநரா இருந்த சத்யபால் மலிக் வெளியில வந்து என்ன சொன்னாரு? ஆபரேஷன் சிந்தூரை எடுத்துக்கங்க. போரை நிறுத்தியது யார்? யார் சொல்லி போர் நிறுத்தப்பட்டது? அப்படிங்கிற கேள்விக்கு இன்னி வரைக்கும் ஒன்றிய அரசு தெளிவான ஒரு பதில் குடுத்திருக்கா? இந்த இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல்ஸ் நீங்க எடுத்துக்கங்களேன். பிப்ரவரி 3ஆம் தேதி ட்ரம்ப் சோசியல் மீடியால அறிவிக்கிறார். இந்த மாரி உடன்பாடு எட்டிட்டோம். அதுவும் ஒரு பக்கம் பிரதமர் மோடி என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அதே ட்வீட்ல எவ்வளவு ஒருதலை பட்சமாக ட்ரம்ப் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் மோடி ஆமாஞ்சாமி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதற்கு நன்றி தெரிவித்து 3ஆம் தேதி பிப்ரவரி மோடி ஒரு ட்வீட் போடுறாரு. 140 கோடி மக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒட்டுமொத்தமா இந்தியாவுடைய நலன் எல்லாம் கொண்டு போய் ட்ரம்ப் கால்ல போட்டு மிதிச்சுட்டு, இப்படி ஒரு ட்வீட் போடுறாரு. சரி, 3ஆம் தேதி மோடி ஒரு ட்வீட் போடுறாரா? 4ஆம் தேதி ஒரு இன்டர்வியூல காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு? இன்னும் பேச்சுவார்த்தை முடியல. இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப முடியாத பேச்சுவார்த்தையை பற்றி எதற்கு 2 தலைவர்கள் வெளியிட்டாங்க ஒரு செய்திய? சரி, இது இந்த லட்சணத்துல இருக்குதுன்னா, அதுக்கு அடுத்த நாள் 5ஆம் தேதி பேசக்கூடிய ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு? என்ன நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெளிவா தெரியலங்க. அதனால அத பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிறார். அப்போ வெளியுறவுத்துறை ஆகட்டும், இல்ல காமர்ஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும், இல்ல பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும், இல்ல ஹோம் மினிஸ்ட்ரி ஆகட்டும், இல்ல பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ பத்தி யாருக்குமே எந்த ஒரு கிளாரிட்டியோ, கன்சென்சஸோ இல்ல, தே ஆர் நாட் ஆன் த சேம் பேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுது. சைனா இந்தியாவுடைய நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ ஆக்கியூபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மோடியுடைய டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியே கேள்விக்குறியாக்கியிருக்கு. இந்த நாள் வரைக்கும் சைனா ஆக்கிரமிச்சிருக்கா? இல்லையா? அப்படி ஆக்கிரமிச்சிருக்குன்னா, எத்தன ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க? இதற்கு எதிராக இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இத பத்தி ஏதாவது ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றிய அரசு தரப்புல இருந்து வந்திருக்கா? இன்னைக்கு அன்ஆத்தரைஸ்ட், அன்பப்ளிஷ்ட் நரவாணி புக்ல இருந்து ராகுல் காந்தி எப்படி பேசலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிற இவங்க, ஏன் 2 வருஷமா இந்த புத்தகத்துக்கு கிளியரன்ஸ் குடுக்கல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் உங்கள அச்சுறுத்துது?
என்ன பயம் காரணமாக அத நீங்க கிளியரன்ஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ண அவாய்ட் பண்றீங்க? இதற்கெல்லாம் காரணம் மோடியுடைய இமேஜ். மோடியுடைய இமேஜ் முக்கியமா? நாட்டுடைய இமேஜ் முக்கியமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மோடியுடைய இமேஜ் தான் முக்கியம். நாட்டுடைய இமேஜ் பத்தி எல்லாம் அவங்க என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா மோடியோட இமேஜ் தான் நாட்டுடைய இமேஜ். நாட்டுடைய இமேஜ் தான் மோடியோட இமேஜ்ன்னு 12 வருஷமா வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஜக எம்பி கங்கனா ரணாவத் ஒரு மேடையில பேசுனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2014ல தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுவரைக்கும் இந்தியா ரொம்ப புவரா, வீக்கா இருந்தது. மோடியுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதாரமாகவும், விஸ்வகுருவாகவும் மாறிடுச்சு அப்படின்னு பேசுனாங்கல்ல. இவர்களால் ஊதி கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் இந்த 56 இன்ச் விஸ்வகுரு. இன்னைக்கு நாட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் மூலமாக நாட்டுடைய நலனும் பாதிக்குது. அது மூலமாக மோடியுடைய பிம்பமும் சிதைவடையுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சங்கி கூட்டத்துக்கு எரிச்சலை ஏற்படுத்துது. பார்லிமெண்ட்ல நடந்த விஷயங்கள நீங்க 2 ஆங்கிள்ல பார்க்கணும். ஒண்ணு அபிஷியல் ஆங்கிள், இன்னொன்னு பொலிட்டிக்கல் ஆங்கிள். அபிஷியலா என்ன காரணம் சொல்றாரு ஒரு ஸ்பீக்கர்? காங்கிரஸை சேர்ந்த பெண் எம்பிக்கள்லாம் பிரதமர் மோடி மீது தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு எனக்கு அச்சுறுத்தல் வந்தது. அதனால நான் தான் பிரதமர் மோடிய பார்லிமெண்ட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பேசுறேன். பார்லிமெண்ட்டுக்கு வரதுக்கு மோடிக்கு என்ன பயம்? யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்னால எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள்லாம் இப்படி போராட்டம் பண்ணது இல்லையா? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இதே பாஜகவை சேர்ந்த எத்தனை எம்பிக்கள் பிரதமர் இருக்கக்கூடிய அந்த இருக்கையை சுத்தி நின்னு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. பேப்பர்லாம் கிழிச்சு அவர் மேல வீசி எறிஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் அவர் நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன்னு எல்லாம் சொல்லலையே. நின்னு பொறுமையா நிதானமா பதில் சொல்லிட்டு தானே போனாரு. அப்ப மோடிக்கு என்ன பயம்? நீங்க தானே நாரி சக்தி, பெண்கள் அரசியல் மயப்படணும், பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு பேசுறீங்க. அப்ப 2 பெண் எம்பிக்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ல ஏன் பயப்படுறீங்க? உண்மையிலே நீங்க யார தரம் தாழ்த்த முயற்சி பண்றீங்க? ஒரு வட இந்திய ஊடகத்துல நடக்கக்கூடிய ஒரு டிபேட்ல ஒரு பாஜக சங்கி பேசுறாரு. அவங்க கேக்குறாங்க அந்த நெறியாளர், பிரதமர் மோடி லோக்சபாக்கு வந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா, காங்கிரஸ் பெண் எம்பிக்கள்லாம் போய் அவரை கடிச்சிருப்பாங்க. உங்களுக்கே அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? மக்கள் ஓட்டு போட்டு அவர்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து மக்களுடைய குரலாக இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுத்து எம்பிக்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் இப்படி பேசுறது உங்களுக்கு அசிங்கம். இல்ல அப்படி பிரதமர் மீது பார்லிமெண்ட்டுக்குள்ள தாக்குதல் நடத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கு பதில் முடியவே முடியாதுங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. பிரதமருக்குன்னு எஸ்பிஜி புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. பார்லிமெண்ட் வர வரைக்கும் அந்த பார்லிமெண்ட் டோர்ஸ்குள்ள அவர் நுழையிற வரைக்கும் அவங்க அங்க நிப்பாங்க. அவங்கள மீறி லோக்சபாக்குள்ள யாரும் அவ்வளவு எளிதில நுழைஞ்சிட முடியாது. லோக்சபாக்குள்ள பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குன்னு தனியா செக்யூரிட்டி இருக்கு. அவங்க கான்ஸ்டன்டா எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரும் அவுட் ஆஃப் ட்ராக் போக முடியாது. யாரும் பிரதமரை நெருங்க முடியாது. இதை தாண்டி ஹவுஸ் மார்ஷல்ஸ் அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்குள்ள இருப்பாங்க. அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய எம்பிக்கள் யாராவது நெறிமுறை தவறி நடக்க முயற்சி பண்ணாங்கன்னா உடனே அவங்களை தூக்கி வெளியில கொண்டு போறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட 3 அடுக்கு பாதுகாப்பை மீறி ஒரு பிரதமரை அவ்வளவு எளிதில் தொட்டிட முடியுமா? இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா பாஜக ஆட்சி காலத்துலதான் பார்லிமெண்ட்டுக்குள்ள தாக்குதல்களே நடந்திருக்கு. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல, அதுக்கப்புறம் மோடி ஆட்சி காலத்துல. அப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ள உண்மையிலேயே மோடியுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா ஒன்றிய அரசு கையாலாகாத அரசா இருக்கு அப்படின்னு தானே பொருளாகுது. அப்ப இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடியின் பிம்பம். மோடிக்கு பயம். லோக்சபாவுக்கு வந்தா 3 விஷயங்களை மோடி சந்திக்கணும். அது அவருக்கு பயம். ஒண்ணு, பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமான கடுமையான கேள்விகள் கேட்கப்படும். அது தேசத்துடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், ரூபாயுடைய வீழ்ச்சியாக இருக்கட்டும், நரவாணி எழுதின புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய சைனா சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸா இருக்கட்டும், இல்ல யுஎஸோட நடந்த ட்ரேட் டீல்ஸா இருக்கட்டும், பல அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். மோடிக்கு பதில் சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பழக்கமே கிடையாது. அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டின்ஸுக்கு அவர் என்னைக்குமே பதில் சொன்னது கிடையாது. ஒரு பிரஸ் மீட் கொடுத்தது கிடையாது 12 வருஷத்துல. நாடாளுமன்ற அவைகள்ல கூட ஏதோ எலெக்ஷன் பிரச்சாரம் மாதிரிதான் மனுஷன் பேசிட்டு போற. அப்படிதான் ராஜ்யசபாலையும் பேசியிருக்கிறார். விவாதங்கள்ல பங்கேற்க மோடிக்கு பயம்.
ஏன்னா லோக்சபாக்குள்ள கேட்கப்படும் இந்த கேள்விகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள் 2வது அவை குறிப்புல ஏறும். ஏன்னா அவை குறிப்புல ஏறிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இவர் எவ்வளவு வீக்கான ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு அப்படிங்கிற உண்மை வெளிப்பட்டுவிடும். 3வது மிக முக்கியமான ஒரு காரணம், லோக்சபாவுக்கு வந்தா எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திய நேரடியாக சந்திக்கணும். ராகுல் காந்தி கேள்விகள மனசுல இருந்து கேட்கிறாரு. எந்த அஜெண்டாவோடையும், பிளானோடையும் அவர் வந்து அங்க உட்காரல. மக்கள் கேட்க நினைக்கக்கூடிய கேள்விகள மக்களுடைய பிரதிநிதியாக லோக்சபால அவர் முன்வைக்கிறாரு. மோடி லோக்சபாவுக்கு வந்தா ராகுல் காந்திய நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும். அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அப்படி அவரால பதில் சொல்ல முடியலன்னா, உண்மையான பப்பு யாரு? அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த அச்சத்தினால தான், இதற்கு பயந்துகிட்டு தான் அவர் லோக்சபாவுக்கு வராம, நேரடியா ராஜ்யசபாவுக்கு போய் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மென்ட்ல ஒரு எலக்ஷன் பிரச்சாரத்த பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அங்க போய் பேசின மனுஷன் கூட, அங்க கேட்கப்பட்ட கேள்விகள் எதற்குமே பதில் சொல்லல. மாறாக வழக்கம் போல மனுஷன் மூக்க சிந்திருக்கிறாரு. என்ன அசிங்கப்படுத்த முயற்சி பண்றாங்க, என்ன அவமானப்படுத்த முயற்சி பண்றாங்க, என்னோட வளர்ச்சி இவங்களுக்கு பிடிக்கல. அதனால ஒட்டு மொத்தமா எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து குழி தோண்டி என்ன புதைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸும், நேருவும் தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதுதான் உண்மையான நரேந்திர மோடி. ஒரு பக்கம் 56 இன்ச் விஸ்வகுரு அப்படின்னு ஊதி ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஊசி வந்து குத்துறா மாதிரி குத்தி மெல்ல மெல்ல காத்து இறங்கி போற பலூனா மாறிடுச்சு. எப்படியாவது அந்த இமேஜ காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இன்னைக்கு அவசர அவசரமா லோக்சபாவுக்கு வராம ராஜ்யசபாவுல போய் பேசி எஸ்கேப் ஆயிட்டாரு. இது ஒண்ணும் அவருக்கு புதுசு கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, வேளாண் சட்டங்கள் வந்தபோது நாடு பூரா போராட்டம் நடத்திட்டு இருந்தபோது இவர் ஒரு தடவை பஞ்சாபுக்கு போனார். அங்க எங்கேயோ நின்னு போராடுற விவசாயிகள பார்த்துட்டு, ஐயையோ! என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து பின்வாங்கி ஃப்ளைட்ட புடிச்சு ஓடி வந்த மனுஷன் தானே இவரு. கர்நாடகா தேர்தல்ல போய் என்ன பேசினாரு? என்ன 95 முறை வசப்பாடிட்டாங்க அப்படின்னு பேசினாரு. ஒடிசா தேர்தல்ல போய் என்ன பேசினாரு? தமிழர்கள் திருடர்கள், ரத்ன பண்டார் சாவிய திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசினாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன பேசினாரு? ஐயையோ! காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டுடாதீங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல ஆரம்பிச்சு, அவங்க கழுத்துல இருக்கிற தாலி வரைக்கும் எரும மாட்டுல ஆரம்பிச்சு, வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிருவாங்க. என்னைக்காவது கேட்ட கேள்விகளுக்கு நேர்மையா, நடுநிலையா பதில் சொல்லியிருக்கிறாரா? இன்னைக்கு ராஜ்யசபாலயும் அதே மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. 140 கோடி மக்களுடைய எதிர்காலத்த பத்தி கவலைப்படாம நாட்டுடைய இறையாண்மையை கொண்டு போய் ஒட்டு மொத்தமா ட்ரம்ப் காலடியில அடமானம் வச்சுட்டு, நேருவை குற்றம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ராஜ்யசபால பேசுறாரு. நேரு கிட்ட போய் கேட்டாங்களாம். 1950கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன? ஒரு நாட்டுடைய பிரதமரா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு மொத்தம் 35 கோடி பிரச்சனைகள் இருக்குன்னு அன்னைக்கு இருந்த இந்தியாவுடைய மக்கள் தொகையை குறிப்பிட்டு சொன்னாரு. அன்னைக்கு இந்தியாவில இருந்த 35 கோடி மக்களை நேரு ஒரு பாரமாக, ஒரு ப்ராப்ளமா பார்த்துருக்காரு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. நேரு கையில் சுதந்திர இந்தியா வந்தபோது எத்தன பிரச்சனைகள் இருந்தது நாட்டுல. ஒரு பக்கம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கணும். இன்னொரு பக்கம் பார்ட்டிஷன் பிரச்சனை, வரலாறு காணாத பஞ்சம், கல்வி இல்ல, சுகாதாரம் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல மக்களுக்கு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்ல. நேரு என்கிற ஒற்றை மனிதர் இந்த நாட்டுடைய ஃபவுண்டேஷனை உருவாக்கி இருக்கிறார். ஆன் சோசியலிஸ்டிக், செக்யுலரிஸ்டிக் பிரின்சிபிள்ஸ். நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபாரின் பாலிசியை கொண்டு வந்ததுனால தான் இந்தியாவுடைய தனித்தன்மை இன்னைக்கு பிரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நேரு மக்களை ஒரு ப்ராப்ளமா பார்த்தாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு மோடி. மக்களுடைய ப்ராப்ளத்தை தன்னுடைய ப்ராப்ளமா பார்த்ததுனாலதான் அதற்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள், அக்கௌண்டபிள் அப்படிங்கிற ஒரு நேர்மையும் ஒரு இன்டெகிரிட்டியும் ஜவஹர்லால் நேரு கிட்ட இருந்ததுனாலதான் அவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்களை அமைச்சு மக்களுக்கான கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை, வாழ்வாதாரம், வேலை வாய்ப்புக்கெல்லாம் ஒரு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த கட்டமைப்பை 12 வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது யாரு? பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தூக்கி தனியாருக்கு தாரவாத்து கொடுத்து இதை ஒரு கார்ப்பரேட் கைக்கூலி அரசா மாத்தி வச்சிருக்கிறது யாரு? 140 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை கொண்டு போய் கார்ப்பரேட் கிட்டையும் ட்ரம்ப் கிட்டையும் அடமானம் வச்சுட்டு நேருவை பத்தி பேச உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். 56 இன்ச்சு விஸ்வகுரு இதெல்லாம் சும்மா 12 வருஷமா இவங்க கட்டி வச்ச பிம்பம். இன்னைக்கு மைனாரிட்டி அரசாக இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு அழுத்தங்களை சந்திப்பதனால் அந்த பிம்பம் இன்னைக்கு சுக்கு நூறா உடைஞ்சுகிட்டு இருக்கு.
இதை தாங்க முடியாத மோடி தான் ராஜ்யசபால போய், ஐயையோ! என் புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு முதலை கண்ணீர் வடிச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ், பார்லிமென்ட் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் குழி தோண்டி புதைக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு தான். லெட் அஸ் ஆஸ்க் த ரைட் குவெஸ்டன்ஸ் அட் த ரைட் டைம். நன்றி. வணக்கம்.